ஒரு மானம் கெட்ட ஒரு இனத்துரோகியாக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அந்த ஜேவிபியோடு இந்த இனத்தை காட்டிக் கொடுக்கிற செயல்பாட்டை செய்தது மட்டுமல்லாமல் இன்று இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏனைய அரசாங்கங்களை இனவாத அரசாங்கங்கள் என்று சிங்கள மக்கள் நிராகரித்திருக்கிற நிலையிலே இப்பொழுது வந்திருக்கிற இந்த மிக மோசமான இனவாத ஜேவிபிக்கு வந்து வெள்ளையடிக்கின்ற ஒரு செயல்பாட்டை இந்த சந்திரசேகரன் செய்கிறார். அதற்கு தனக்கு துணையாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அடியாட்களை தெரிவு செய்து அர்ச்சுனா போன்ற சமூக விரோதிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு வெளியிலே தாங்கள் முரண்படுபவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொண்டு 30 மாதங்களாக போராடி வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையும் அவர்களும் மக்கள்தான், அவர்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும். அந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அதை முற்றுமுழுதாக குழப்புகின்ற செயல்பாடுகளை இந்த சந்திரசேகரன் தலைமையிலே என்பிபியினர் திட்டமிட்டு அழைத்து வந்த அடியாட்கள் மூலமாக வந்து அங்கே குழப்பப்பட்டிருக்கின்றது. மொத்தத்திலே நேற்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒரு மிக கேவலமான ஒரு முன்னுதாரணமாக இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய வகையிலே அர்ச்சுனாவாலும் என்பிபி அடியாட்களாலும் குழப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குறிப்பாக தையிட்டி தொடர்பான விடயங்களை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேச முற்பட்ட பொழுது அங்கே என்பிபியினர் தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு அதை குழப்பிய சம்பவங்களை நடைபெற்றிருக்கின்றது. நாட்டின் மாவட்டத்தினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தும் என்பிபியினுடைய அடிமைகளை பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் என்ற பெயரிலே மாவட்ட செயலக கூட்டங்களுக்குள் கொண்டு வந்து அந்த முக்கியமான தையிட்டியில் அந்த காணிகளை பறையொடுத்திருக்கிற மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் அந்த காணிகள் வேண்டுமென்று 30 மாதங்களாக போராடி வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையும் அவர்களும் மக்கள்தான், அவர்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும். அந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அதை முற்றுமுழுதாக குழப்புகின்ற செயல்பாடுகளை இந்த சந்திரசேகரன் தலைமையிலே என்பிபியினர் திட்டமிட்டு அழைத்து வந்த அடியாட்கள் மூலமாக வந்து அங்கே குழப்பப்பட்டிருக்கின்றது. மொத்தத்திலே நேற்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒரு மிக கேவலமான ஒரு முன்னுதாரணமாக இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய வகையிலே அர்ச்சுனாவாலும் என்பிபி அடியாட்களாலும் குழப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முழு காரணமும் இந்த என்பிபி அரசாங்கம், குறிப்பாக சந்திரசேகரன் தான் திட்டமிட்டு இந்த அடியாட்களை தயார்படுத்தி, அர்ச்சுனாவும் சந்திரசேகரனுடைய வழிகாட்டலிலே தான் இயங்குகிறார். இந்த என்பிபியினுடைய ஏனைய எடுபடிகளும் சந்திரசேகரனுடைய வழிகாட்டலிலே தான் செயல்படுகின்றார்கள். ஆகவே இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய இந்த கீழ்த்தரமான செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதுவும் குறிப்பாக சந்திரசேகரன் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த என்பிபியிலே இணைந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பிலே ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்த பொழுது, ஜேவிபியிலே அவர் நீண்ட காலமாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றார். அந்த ஜேவிபியினர் தமிழர்களுக்கு எதிரான தீவிரமான இனவரி கொண்டவர்கள். இந்த சமாதான முயற்சிகளை குழப்பி தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை செய்வதிலே ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். சுனாமி கட்டமைப்பை பிரிப்பதிலும் வடகிழக்கு தாயகத்தை பிரிப்பதிலும் ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே எந்த ஒரு மானமுள்ள தமிழனும் ஜேவிபியோடு செயற்பட்டிருக்க முடியாது. ஆகவே ஒரு மானம் கெட்ட ஒரு இனத்துரோகியாக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அந்த ஜேவிபியோடு இந்த இனத்தை காட்டிக் கொடுக்கிற செயல்பாட்டை செய்தது மட்டுமல்லாமல் இன்று இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏனைய அரசாங்கங்களை இனவாத அரசாங்கங்கள் என்று சிங்கள மக்கள் நிராகரித்திருக்கிற நிலையிலே இப்பொழுது வந்திருக்கிற இந்த மிக மோசமான இனவாத ஜேவிபிக்கு வந்து வெள்ளையடிக்கின்ற ஒரு செயல்பாட்டை இந்த சந்திரசேகரன் செய்கிறார். அதற்கு தனக்கு துணையாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அடியாட்களை தெரிவு செய்து அர்ச்சுனா போன்ற சமூக விரோதிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு வெளியிலே தாங்கள் முரண்படுபவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய ஒரு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தீவிலே தமிழர்களுடைய தேசம் ஒரு தனித்துவமான ஒரு பண்பாடு கலாச்சாரங்களை கொண்ட தேசமாக இருந்து வந்திருக்கிற ஒரு நிலையிலே இன்று தமிழர்கள் என்று சொன்னாலே பார்க்கிறவர்கள் எல்லோருமே காரி உங்களக்கூடிய ஒரு தரப்பாக சித்தரிக்கின்ற வகையிலே கோமாளிகளை ஒருங்கிணைத்து இந்த கோமாளித்தனமான கூத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய இந்த செயல்பாடுகளை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் இந்த மண்ணிலே ஒரு 40 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் தேசிய தலைவர் பிரபாகருடைய தலைமையிலே ஒரு புனிதமான விடுதலை போராட்டம் நடைபெற்றது. அந்த விடுதலை போராட்டத்துக்கு அதனுடைய அந்த போராட்டம் ஒரு தூய்மையான ஒரு கலாச்சாரத்தை, ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரத்தை இந்த சமூகத்திலே கட்டியெழுப்பி விட்டிருந்தது. அவற்றை எல்லாம்
சிதறி சின்னாபின்னமாக்குகின்ற வகையிலே தான் இன்று செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் விட்ட இடத்திலிருந்து அந்த போராட்டத்தினுடைய இலட்சியங்கள் அது உருவாக்கி தந்த கலாச்சாரம் பண்பாடுகள் அனைத்தையுமே பேணி பாதுகாத்து அடுத்த சந்ததிக்காக முன்கொண்டுகின்ற செல்லுகின்ற செயல்பாட்டை இந்த மக்களோடு சேர்ந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றோம். அந்த முயற்சிகள் அனைத்தையுமே மண்ணோடு மண்ணாக்குகின்ற செயல்பாடுகளை இந்த என்பிபி சதிகாரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதனை புரிந்து கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக போராடி எங்களுடைய மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும். குறிப்பாக இந்த தையிட்டியிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சட்டவிரோத கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படுவது என்பது எதிர்காலத்தில் தமிழ் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கின்ற பயணத்திற்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே எல்லோரும் அந்த போராட்டத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.